விதை போட்டு உரம் போடுறதெல்லாம் வர்றதில்ல. இந்த கிழங்கு முளைச்சு தொலையுது. வந்து தொலைறானுங்களான்னு பாரு. ஐயோ போச்சே. களை எடுத்து கடையா போயிடும் நடக்குது. எடுப்பு போச்சு. அம்மா என்ன உசு என்ன தண்டி. அடே செல்வா, இந்த காடு கொஞ்சம் களவட்ட வந்து வெட்டி கூடுறா. அண்ணா எனக்கு 4 காடு இருக்குது. எப்படி இந்த வாரம் ஆகாது, 2 வாரம் ஆகும். இன்னும் 2 வாரமா? அதுக்குள்ள போட்டு தள்ளிட மாட்டான். யாரு? அதான் நாகராஜ். காடு போட தெரியுறாரு. அண்ணா இப்ப நேரம் இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இது என்னது? கண்ணு வேற தெரியலையே. தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா. சொல்லுங்கண்ணா. தம்பி இது என்னன்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல. ஆட நம்ம எம்டிஎம் காவேரி பவர் வீடுறா. இதை பத்தி படிச்சு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்க தோட்டத்திலே இருக்கு. நான் எடுத்து டெமோ காட்டுறேன். என்ன தம்பி இது? கொசு மருந்து அடிக்கிற மிஷின் அட்டாக்குது? இது கொசு மருந்து அடிக்கிற மிஷின் கிடையாது. இவ்வளவு நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தீங்களா களை எடுக்கிறதுக்கு வழி இல்லைன்ட்டு, அதுக்கு தயாரிச்ச மிஷின் தான். அண்ணா இது வரைக்கும் நீங்க மனுஷன் களை எடுத்து பார்த்துருப்பீங்க. நம்மள மாதிரி சின்ன சின்ன தோட்டம் வச்சிருக்கிறவங்க கூலிக்கு ஆள் வச்சு களை எடுக்க முடியாது. டிராக்டர் வச்சு ஓட்டுறதுக்கு நமக்கு வசதி பத்தாது. அதனால ஒரு டிராக்டர் செய்யற எல்லா வேலையும் இந்த எம்டிஎம் பவர் வீடர் மிஷின் செய்யும். என்ன தம்பி படிக்க தெரியாதுன்னு கேட்ட கூலிக்கு உன் இஷ்டத்துக்கு கதையாளந்து விட்டுக்கிறியாக்கு? இந்த சின்ன மிஷினு டிராக்டர் செய்யற வேலையெல்லாம் செய்ய களை எடுக்கு. போங்க தம்பி வேலையில்லைன்னா. என்ன தம்பி டிராக்டரில் வர்ற அதே சவுண்ட் வருது? ஆனா இந்த மிஷின் களை எடுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு டிராக்டர் செய்யற எல்லா வேலையும் செய்யும். உழவு ஓட்டிக்கலாம், சேத்து உழவு ஓட்டிக்கலாம், பார் ஓட்டுக்கலாம், தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம், பிடிஓ இணைச்சு மருந்து அடிச்சுக்கலாம், தண்ணி விட்டு களை எடுக்கிறது எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். ஒரு டிராக்டர் செய்யற வேலையும் செய்யும், டிராக்டர் செய்யாத வேலையும் இந்த மிஷின் செய்யும். என்ன தம்பி நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அட்டகாசமா தான் இருக்குது. ஆனா ஓட்டி பார்க்கலாமா? என்னங்கண்ணா எப்படி மிஷின்? பிரமாதம்பா. ஒரு டிராக்டர் செய்யற வேலையை எல்லாத்தையும் செய்யுது. இது மட்டும் இல்லண்ணா, இன்னும் சில விஷயம் இருக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த மிஷின்ல ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் இருக்கு. ஒருவேளை நீங்க ஏதாவது வேலையை வெளியில போயிட்டீங்கனாலும் உங்க பையன் உங்க ஒய்ஃப் அவங்க ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இந்த பார் போடுறது, பாத்தி கட்டுறது, இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்? அதை ஏன் தம்பி கேட்குற? நம்ம பெரிய தோட்டத்துக்கெல்லாம் 3 நாள்ல செய்யறதுக்கு 5 நாள் 6 நாள் இழுத்துட்டு காலையில ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேல இருட்டாயிரு. ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்புறம் அந்த பார் பிடிக்கிற வேலைக்கே 1 வாரம் ஆகுது. அண்ணா இந்த மிஷின்ல ரொம்ப சுலபமா பார் பிடிக்கலாம், பாத்தி போடலாம். 5 மணிக்கு மேல வேலை பார்க்க முடியலன்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க லைட் இருக்குது. 5 மணிக்கு மேல நீங்க லேசா இருட்டுனா கூட வேலை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம டயர் பாருங்க, சாலி டயர் கொடுத்துருக்காங்க. காட்டு மேட்ல ஓட்டினாலும் பஞ்சர் ஆகாது, நல்லா கெட்டியா இருக்கும். அண்ணே இதோட சைட் டிஸ்க், பிளேடு, டயரு, ரிட்ஜரு இதெல்லாம் அட்டாச்சா கொடுக்குறாங்க. என்னண்ணே உங்களுக்கு ஒரு மிஷின் ஆர்டர் போட்டுடலாமா? தம்பி நான் அடுத்த வருஷம் டிராக்டர் ஒன்று வாங்கலாம்ட்டு தான் இருந்தேன். அப்புறம் இதை பார்க்கும்போது இதையவே வாங்கிக்கலாம்னு ஆசையாக்குது. ஆனா இத்தனை வேலை பார்க்கும்போது வேலை ஏச்சாக்குமேனு பயமாக்குது. ஒரு 60,000 தான் இருக்குமா? அண்ணா இதோட ஆக்சுவல் பிரைஸ் 44,800 ரூபா. இப்ப எம்டிஎம்ல ஆஃபர் போயிட்டு இருக்குது. எங்க அப்பா கூட ஆஃபர்ல தான் வாங்கினாரு. ஆஃபர் ரேட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படியும் ஒரு 2,000 கம்மியா இருக்கும்ல? இருக்காதா? இன்னும் மேல 4,000. நல்லா யோசிங்கண்ணா. ஒரு 5,000 கம்மி பண்ணுவாங்க தம்பி. அதுக்கு மேல அவனுக்கு கம்மி பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிபி ஏதாவது இருக்கா? ஆமா. இதாங்க தண்ணியை குடிங்க. நான் சொல்ற ரேட்டு கேட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க.
அப்படின்னு சொல்ல போற மீறி மீறி போனா ஒரு 7,000 சொல்லுவியா? அதுக்கு மேல என்ன சொல்ல போற? ஏன்னா 44,800 சொன்னேன்ல, அதோட எம்டிஎம்ல இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதுல 15,000 ரூபாய் கம்மி பண்ணி 29,800 கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு 50 பேத்துக்கு தான். நோ, எங்க போறீங்க? எனக்கு முன்னால 50 பேர் வாங்கிட்டாங்கண்ணா. அம்மா அந்த கம்பெனி பேர் என்ன சொன்ன? எம்டிஎம். சரிப்பா போயிட்டு வர்றேன்.